இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் அந்த களத்துல நின்ன மக்களோட நீங்க நிக்கவே இல்ல. சரி, ஓகே, ரைட்டு, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு, நெருடல் இருக்குன்னு நாங்க வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அடுத்தது சிபிஐக்கு போயிடுச்சு, நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னா, இப்போ ஒரு அருண்குமார் ஐஆர்எஸ் ஒரு அதிகாரி போய் அந்த மக்களை 41 குடும்பங்களையும் சந்திச்சு பேசும்போது அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல, அங்க எந்த விதமான கூச்சல் குழப்பமும் வந்து அங்க நிலவவே இல்லை. அந்த ஒருத்தர் இருக்கிற அந்த ஒரு கட்ஸ் கூட உங்க யாருமே உங்க கட்சியில ஒருத்தர் கூட கிடையாது. அவர் கட்சிக்கு புதியதாக வந்தவர். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பியூரோக்ரைட். ஆக்சுவலா அவங்க எல்லாம் வந்து மக்களோட நெருங்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு புரோட்டோகால்லே இருந்தவங்க. அவரே அந்த தடைகளை உடைச்சு இன்னைக்கு களத்துல வந்து வேலை செய்யறாரு. ஏன்னா நீங்க சொன்னதுக்காக அவர் போய் களத்துல வேலை செய்யணும். அவரோட நீங்க யாராவது ஒருத்தர் களத்துக்கு போயிருக்கலாம்ல. திரு விஜய் அவர்களே போகணும்னு நினைச்சிருந்தா இப்போ நீங்க வந்து பரந்தூர் போன மாதிரியோ கள்ளக்குறிச்சி போன மாதிரியோ போயிருக்கலாம். ஆனா இவருக்கு போகிறதுக்கு மனது இல்ல. இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஏன் சார் மனசு இல்ல சார்? நீங்க வந்து பயம் சார். ஏதாவது எங்களுக்கு வந்து உயிர் பயம், ஏதாவது எனக்கு ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பயப்படுறீங்க. கரெக்ட். நான் வந்து அப்படி பயந்தா, அப்படி உயிர் பயம் இருந்தா அரசியலுக்கு வரவே கூடாது சார்.